இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் கடன் பிரச்சனை சார். கண்டிப்பாங்க. கடன் வந்து இது ஒரு வகையில் கர்மாவா சார்? ஆனால் என்னுடைய அனுபவத்திலையும் சரி, இதுவரைக்கும் நான் பார்த்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையிலையும் சரி, இந்த ஒன் ஆஃப் பெஸ்ட் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து சனீஸ்வரன் தான். சூரியன் சூரியன் தான், சந்திரன் சந்திரன் தான், செவ்வாய் அங்காரகன் செவ்வாய் தான், புதன் புதன் தான், சுக்கிரன் சுக்கிரன், ராகு ராகு, கேது கேது, குரு குரு. ஆனால் சனிக்கு மட்டும்தான் சனீஸ்வரன்கிற ஒரு பேர் வருது. ஒரு சில பேர் சொல்றாங்க, இது உண்மையா இல்லை வந்து எப்படின்னு தெரியல, நமக்கு வந்து கடன் வந்து நிறைய இருந்துச்சுன்னா நமக்கு வேற மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து இந்த கடன் மூலமா போயிடும்ன்றாங்களே சார். ஜாதகத்துல வந்து 10ஆம் அதிபதி அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம். 10 கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்தாலோ இல்லை 6 கூடிய கிரகத்துடைய சாரம் வாங்கியிருந்தாலோ 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருன்னு சொல்றோம். அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் வாழ்நாள் முழுவதும் அவங்க கடன் அடைச்சிட்டே இருக்கும். OS பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இந்த நேர்காணல்ல நம்ம கூட அகஸ்தியர் அருள் MP கந்தவேல் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறீங்க? நிறைய கேள்வி. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் மற்றும் நன்றியை சொல்லலாம்னு இருக்கோம் சார். ஏன்னா நாங்க இங்க வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரமா காத்திருந்து உங்ககிட்ட நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ விடாம பேக் டு பேக் ஃபோன் கால்ஸும் வந்துகிட்டு இருக்கு. எங்களுக்காக நீங்க அந்த ஃபோனே சுவிச் ஆஃப் பண்ணி நீங்க எங்க கூட வந்து பேசிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, போறாங்கன்னு தெரியல, நிறைய பேர் திட்டிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை சார், நிறைய நேயர்கள் வந்து மக்கள் உங்களை பார்க்க வரவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற ஊர்ல இருந்து வந்து இருந்து உங்ககிட்ட பார்த்துட்டு போறாங்க. போறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சிரிப்போட போறாங்க. இதை பார்க்குறப்போ எங்களுக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கு, நல்லா நீங்க ஒரு ரிசல்ட் கொடுக்குறீங்கன்னு. ஆக்சுவலா இங்கேருந்து எல்லாரும் சிரிச்ச முகத்தோட போறப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தெளிவாக போகிறாங்க, கான்ஃபிடென்ட்டாக போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து ஒரு நாடி ஜோதிடம் வந்து எந்த அளவுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது சார். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ஒரு டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் கடன் பிரச்சனை சார். கண்டிப்பாங்க. கடன் வந்து இது ஒரு வகையில் கர்மாவா சார்? மேடம், இது பேசுனா நிறைய பேருக்கு வருத்தத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வருத்தப்படுறவங்க வருத்தப்பட்டுக்கிட்டோம். என்ன மாதிரி வேணாலும் கமாண்ட் கொடுத்துங்க, அதை பற்றி நான் கவலைப்படலை. கடன் அப்படிங்கிறது வந்து எங்கே முதல்ல உருவாகுது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஆசை. நான் இந்த ஜென்மத்தில் எந்த பாவமும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எங்கே உனக்கு வந்து ஆசை அதிகமாகுதோ அங்கே கர்மா உருவாகுது. உண்மைதானே அது? ஆமாம். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? சனியை போல் கொடுப்பவரும் யாரும் இல்லை, கெடுப்பவரும் யாரும் இல்லைம்பா. ஆனால் என்னுடைய அனுபவத்திலையும் சரி, இதுவரைக்கும் நான் பார்த்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையிலையும் சரி, இந்த ஒன் ஆஃப் பெஸ்ட் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து சனீஸ்வரன் தான். சூரியன் சூரியன் தான், சந்திரன் சந்திரன் தான், செவ்வாய் அங்காரகன் செவ்வாய் தான், புதன் புதன் தான், சுக்கிரன் சுக்கிரன், ராகு ராகு, கேது கேது, குரு குரு. ஆனால் சனிக்கு மட்டும்தான் சனீஸ்வரன்கிற ஒரு பேர் வருது. ஈஸ்வரன். சனிக்கு மட்டும்தான் சனீஸ்வரன். வேற எந்த கிரகத்துக்கு ஈஸ்வர பட்டம் வந்திருக்கு? இல்லை, சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம். சனி வந்து ஈஸ்வரனுடைய ஒரு அவதாரம். யமனுடைய புள்ளங்கிறோம். சூரியனுக்கும் சந்திரனுக்கு, அதாவது சூரியனுக்கு 2 மனைவி, உஷாதேவி சாயாதேவின்னு சொல்லுவோம். அப்போ சாயாதேவியினுடைய மகன்தான் சனி. சூரியனுடைய ஒரு புள்ள தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். ஆனால் அந்த சூரிய பகவானுக்கு கூட ஈஸ்வர பட்டம் கிடைக்கல, சனீஸ்வரனுக்கு ஈஸ்வர பட்டம் கிடைச்சிருக்கு. சனிக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? தர்மர். சனி வந்து தர்மர். அப்ப கொடுப்பார், என்னத்தை கொடுப்பார்? இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கொடுக்கிறது. அந்த லெசன் வந்து மனிதனுக்கு முக்கியம் தானே. கொடுப்பாருன்னு நான் எதுன்னு நினச்சிட்டேன். அது வந்தாதாங்க பிரச்சனையே ஆகுது.
அளவுக்கு மீறி பணம் போகும்பொழுது ஆசைகள் வெவ்வேறு மாதிரி தூண்டுதுல, அதுக்கும் காரணம் சனீஸ்வரன் தானே. அதையும் கொடுத்து அதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறத காட்டி கொடுக்கறதும் சனீஸ்வரன் தான். அப்ப இந்த சனி நீதிக்காரகன், சனி வந்து தர்மர் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றாரு அவர். அப்ப நம்ம என்ன பண்றோம், சனி அடுத்தது நம்மளுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார். எப்ப 7.5 சனியோ அர்த்தாஷ்டம சனியோ அஷ்டம சனியோ அல்லது சனி மகாதசையோ ஏதோ ஒன்று வருது. அப்போ வரக்கூடிய காலகட்டத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கேட்குற இடத்துலலாம் காசு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. 7.5 சனி யாருக்கும் பிரச்சனை தந்தது கிடையாது. அஷ்டம சனி யாருக்கும் பிரச்சனையை உருவாக்குனது கிடையாது. அதுக்கு முன்னாடி நீ பண்ணின தவறு இருக்கு பாருங்க, அதை தான் நீங்க அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அனுபவிக்கிறீங்க. அதை காட்டி கொடுக்கறது யாருன்னு கேட்டா சனீஸ்வரன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தெளிவா புரியுது சார். அப்ப 7.5 சனி பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. 7.5 சனியில என்ன செஞ்சு பிரச்சனை வந்திருக்கு? முன்னாடி பண்ணின தவறு, அதனுடைய ரியாக்ஷன், அதோட ரியாக்ட், அது என்ன சொல்றோம், ரியாக்ட் பண்றதா, அதோட ரியாக்ட் தான் இந்த டைம்ல நம்ம வந்து அனுபவிக்கிறோம். கர்மா, கர்மாங்கிறது இல்லை, அதாவது சனி. அப்ப இந்த சனி வந்து என்ன பண்றது, நல்லதையும் கொடுக்குது கெட்டதையும் கொடுக்குது. அந்த நல்லதுங்கிறது என்னன்னா வாழ்க்கையினுடைய பாடம். அதாவது அந்த கெட்டதுங்கிறது வாழ்க்கையினுடைய பாடம், மன்னிக்கணும், கெட்டதுங்கிறது வாழ்க்கையினுடைய பாடம். எல்லாம் காசோடைய வேல்யூ தெரிஞ்சிடும், மனுஷாலுடைய வேல்யூ தெரிஞ்சிடும், சொந்த மதத்தினுடைய மதிப்பு மரியாதை என்னன்னு தெரிஞ்சிடும், கணவன் மனைவி உறவு என்னன்னு தெரிஞ்சிடும், கூட பிறந்தவங்களுடைய முக்கியத்துவம், அவங்களுடைய எண்ணங்கள் என்னங்கிறத அப்போ காட்டி கொடுத்துரும். எல்லா விதத்திலேங்க, வேலை பார்க்குற இடம், பழகிற இடம், வண்டி பயணிக்கக்கூடிய இடம், எல்லாத்தினுடைய நல்லது கெட்டதையும் சனி வந்து காட்டி கொடுத்துருவார். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும் பாருங்க ஒரு மாற்றம், அதுதாங்க உண்மையான யோகம். யோசிச்சு பாருங்க. காதலுடைய தோல்வி, அதனுடைய ரணம் என்னங்கிறது அந்த டைம்ல சனி கொடுத்துருவார். அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு பொண்ணை தேடி போவீங்க, இன்னொரு பையனை தேடி போவீங்க. எப்பா போதுண்டா சாமி, நான் அதனால பட்டதுன்றோம். அந்த லெசன் யார் கொடுக்குறா? சனி. கடன் வாங்கிடுவோம், அப்போ இனிக்கும் வாங்கும் போது நல்லா இருந்ததும் அந்த கடனுடைய ஆழம் என்னங்கிறத அவர் உணர்த்திடுவார். அதுக்கப்புறம் கடன் வாங்குவீங்களா? பரவாயில்ல, நீங்க காசு இல்லையா, இதை வச்சு நான் எப்படியே நான் ஓட்டிடுறேன், நாளைக்கு ஏதாவது ஒரு வருமானம் வருதா, அதை வச்சு நான் எப்படி சரி பண்ணிக்கிறேன். அந்த பாடத்தை யாரு கொடுக்குறா? சனி. இது வந்து பேசிக். இப்போ இன்னைக்கு கடன் சார்ந்த பிரச்சனையில் இன்னைக்கு பல பேர்கள் இருக்கிறாங்க, அது ஒத்துக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய முன்வினை கருமா, அதே நேரத்தில் அவங்களுடைய முன்வினை கருமாவில் அவங்களுக்கு அமையும் பொழுது உள்ள கிரகநிலை, அவங்களுடைய 6ஆம் இடம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும், 2ஆம் இடம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும் ஜோதிட பிரியர்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் எந்த ஸ்தானம் போனாலும் அதுக்கு 2வது இடம் ரொம்ப முக்கியம். 2ஆம் இடம்ங்கிறது படிப்பு, 2ஆம் இடம் என்பது நம்ம பேசக்கூடிய வார்த்தை, 2ஆம் இடம் என்பது குடும்பம், 2ஆம் இடம் என்பது பணம். இவ்வளோ விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ 6ஆம் இடம் கெட்டு போய் 2ஆம் இடமும் கெட்டு போயிருந்தால் பணம் வரதும் வராது, ஒரு பக்கம் உனக்கு தரித்திரியமும் தலை தூக்கி நிற்கும். ஓ, 2ஆம் இடம், 2ஆம் இடம் வந்து வெல்த் இல்லையா? 2ஆம் இடம் வந்து குடும்பம், 2ஆம் இடம் வந்து வெல்த். பணத்துக்கு அவன் தானே 2ஆம் இடம் தானே முக்கியமாக இருக்கு. 2ஆம் இடம் சொல்லு, ஒரு மனிதனுடைய தராதரத்தை நிர்ணயம் பண்ணது அவனுடைய வாக்கு தான். நம்ம எப்படி பேசுறோங்கிறத வச்சு தான் நம்மளுடைய குணம் வந்து சித்தரிக்கப்படுது. அப்போ 2ஆம் இடம் அவ்வளோ முக்கியத்துவம் பெறுது. அப்போ இந்த 2ஆம் இடம் நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்தில், அதுக்கும் அது நல்ல கர்மா உங்களுக்கு இருக்கணும். அப்போ 2ஆம் இடம் ரொம்ப முக்கியம். 6ஆம் இடம் அதுபோல். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது எல்லாமே இதில் ஒரு இன்னொரு சிறப்பு அப்படின்னு கேட்டால், நாடி வந்து நம்மளுக்கு முன்னாடியே எடுத்து கொடுத்துருது. ஜோசியர்கிட்ட எப்போ போகிறோம்? பிரச்சனை வந்த பிறகு போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்காக போயிருக்கோம்னு சொல்லுவோம். ஆனால் நாடி எப்படி கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்போதே உங்களுடைய இந்த காலகட்டத்தில் இதுமாரி பணம் பிரச்சனை வரும், கடன் வரும், கடனால் அவமானப்படுங்கிறத முன்கூட்டியே சொல்லிடுவாங்க.
அதை வராத அளவுக்கு தடுக்கிறதுக்கு அது சம்மந்தப்பட்ட கோயில்கள்லாம் நிறைய இருக்குங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, திருச்சேரை அப்படின்னாலே கடன் நிவர்த்தி ஸ்தலம்னு சொல்கிறோம். அதில் ஒரு முக்கியம், நான் போகாத கோயிலே கிடையாது. எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். எல்லா கோயிலும் என்னென்ன பூஜை புனஸ்காரங்கள்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதில் இந்த திருச்சேரை அப்படிங்கிறது வந்து கடன் நிவர்த்தி ஸ்தலம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம காலகட்டத்தில் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கடன்னா என்ன? நம்ம வாங்குறத திருப்பி கொடுக்குறதா? பிறவியே கடன்கிறார் மகரிஷி. எப்போ நீ மனுஷனாக பிறக்கிறியோ அதுவே கடன் தாங்கிறார். அந்த பிறவி கடனை போக்கக்கூடிய ஒரு இடம் இந்த ஒரு திருச்சேரை. அதுதான் உண்மையான ஒரு பரிகாரம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கிறோம். ஒரு சில பேருக்கு அங்கே பண்ணின ஒரு பூஜையினுடைய பலனை சொல்கிறோம். அந்த கோயிலுடைய சிறப்பம்சம் நிறைய இருக்குது. சாயாதேவிக்கு நேர் எதிர்புறத்தில் ஸ்ரீதேவி, சாயாதேவி, மகாலட்சுமி இவங்களுக்கு நேர் எதிர்புறத்தில் வந்து பைரவர் இருப்பார் அந்த கோயிலில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலினுடைய மூலஸ்தானத்துக்கு வலதுபுறத்தில் யார் உட்காந்துருக்கிறாருன்னா கடன் நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் நிவர்த்தீஸ்வரர் அப்படிங்கிற சுவாமி வந்து அங்கே வசிஷ்டர் மகரிஷியால் அது வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. அங்கே வந்து அவர் வந்து வணங்கி ஒரு பதிகம் பாடினதான் அந்த தலப்புராணம் சொல்லப்படுது. அந்த இடத்துல போயிட்டு பொதுவாகவே சோமவாரம்னாலே சிவனுக்குரிய நாள் அப்படிம்போம். அப்போ சோமவாரங்கிறது திங்கக்கிழமை அங்கே போயிட்டு எல்லாருமே ஒரு 11 திங்கக்கிழமை அங்கே வந்து வழிபாடு பண்ணணும். 11 கூட்டு தொகை 2, 2ஆம் இடங்கிறது பணம், 2ஆம் இடம் பணம், 2ஆம் இடம் வெல்த்து, 2ஆம் இடம் வாக்கு. 11 திங்கக்கிழமை அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணுறது விசேஷம் அப்படிங்கிறது நாடியில் சொல்லப்பட்டிருக்கு. அதே நாடியில் மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கிய நிலை அல்லது பொருளாதார நிலையை தொழில் சார்ந்த வகையில் அவங்க வந்து பெரிய அளவில் பிரச்சனையை சந்தித்து தொழில் முடங்கி போய் அந்த பொருளாதாரம் போய் இவங்களுக்கு லாக்கானது இல்லை இவங்களுக்கு வர வேண்டிய பணம் வராத இன்றைக்கி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அங்கே வந்து பசு தொழுவத்தில் இது வந்து ரொம்ப நான் சொல்கிற பரிகாரம் வந்து யாரும் இது வரைக்கும் சொல்லியிருக்க முடியாது. இதை பற்றி நான் சொல்கிறதுக்கும் நிறைய ஆதாரங்கள் உண்டு. ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நபருக்கு வந்து நாடுஜோரம் எடுத்து பார்க்குறோம். அவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனி எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போலாம் ஐடி வந்து ரொம்ப டாப்பில் வந்தது சென்னையில் 2006, 2007 அந்த டைம் தான் வந்து ஐடி வந்து. அப்போ இந்த சமயத்தில் வந்து ஒரு நண்பருக்கு வந்து நாடி ஜோதிடம் பார்க்கும்போது அவருக்கு ஐடியிலேருந்து நிறைய பணம்லாம் வந்ததை வந்து அவர் வேறு ஒரு முறையில் வந்து அவர் முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறார். ரியல் எஸ்டேட்டு அதுமாரிலாம் முதலீடு பண்ணும்பொழுது அப்போ என்ன ஆகுதுன்னா இவர் வந்து அதில் பெரிய அளவில் பிரச்சனையை சந்தித்து ஒரு பெரிய லாக்காக ஆரம்பிச்சிடார். அப்போ சென்னையிலலாம் ஒரு பிரச்சனை நடந்தது தெரியுங்களா, இடம் வாங்கி போட்டு வச்சுருப்பாங்க, யாராவது அங்கே வந்து ஒரு கொட்டா போட்டுக்கிட்டு உடனே அது எனக்கு அங்கே ஷேர் இருக்குது, எனக்கு இவ்வளோ செட்டில் பண்ணால் தான் நான் அந்த இடத்த காலி பண்ணுவேன் அப்படிலாம் ஒரு டைம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அதுமாரி சில பிரச்சனைலாம் அவர் சந்திக்கும் போது இவருடைய தொழிலை அவர் சரியான முறையில் நடத்த முடியாமல் இவருக்கு அந்த கம்பெனிக்கு வந்து கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சேலரி கொடுக்க முடியல, எல்லாத்துக்கும் மேலே அந்த இபி கரண்ட் பில் கட்ட முடியாமல் அந்த இபியை வந்து கவர்மெண்ட் வந்து கட் பண்ணிட்டாங்க, வீடை வந்து ஜப்சி பண்ணிட்டாங்க. அந்தமாரி சூழ்நிலையில் அவங்களுக்கு நாடியில் வந்து ஒரு பரிகாரம் வந்து நம்ம இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறோம். உண்மையிலே அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு ஆசை இல்லைங்க. அந்த நேரத்தில் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு எப்படியாவது ஒரு நல்லதை பண்ணணுங்கிறதுன பண்ணணும். பசு தொழுவத்தில் ஹோமம் பண்ணுறோம். அந்த ஹோமத்தில் சில சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது, அதை நான் வந்து பப்ளிக்காக சொல்ல மாட்டேன். நான் அந்த ஹோமம் பசுதொழு ஹோமம் அது மட்டும் வச்சுங்க, அதில் என்னென்னலாம் நாங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அது ரகசியம். அந்த ஹோமத்தை பண்ணுறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கோயில் வருது, படிக்காசு அளந்த இடம்,
அப்படின்னு சொல்லி அப்பர் அப்படிங்கிற திருஞான சம்பந்தர், அப்பர், திருநாவுக்கரசர்லாம் சொல்லுவாங்க, நால்வர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கோமுத்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு திருவாவடுதுறைன்னு ஒரு இடம் வருங்க. அங்கே வந்து அப்பர் வந்து ரொம்ப வறுமையில் இருந்து அவர் ஏதோ ஒரு பதிகம் பாடி, அந்த பதிகம் பாடி அவருக்கு வந்து அங்கே படிகாசு கொடுத்த இடம் அப்படிங்கிறது அந்த தலப்புராணம். அந்த இடத்துலையும் ஒரு பூஜை பண்ணிவிட்டு சென்னை வரத்துக்குள்ளேயே அவருக்கு வந்து திட்டக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓகே ஆகி ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆனது. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? அதனால் சில ஆலயங்கள் இருக்குது, அந்த ஆலயங்களில் முறைப்படி சரியான முறையில் தேர்ந்தெடுத்து அந்த பரிகாரங்களை செய்யும்பொழுது எப்படியாப்பட்ட கடனும் நம்மளுக்கு வந்து தீரும், நம்மளுக்கு முடங்கியிருக்கிற பணமும் நம்மளுக்கு வந்து சேரும். மகாலட்சுமி அப்படிங்கிறது வந்து பசுமாட்டை சொல்லுவோம். அந்த பசுமாடு, பசு மாட்டினுடைய கொட்டகை அங்கே வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல பண்ணக்கூடிய ஹோமத்திற்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி உண்டு. நம்ம ரொம்ப சோர்வில் இருக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன, ஒரு குளுக்கோஸ் குடித்தா என்ன ஒரு எனர்ஜி கிடைக்கும், அந்த எனர்ஜி அங்கே கிடைக்குங்க. சூப்பர். ஏன் சார், இப்போது பொதுவாக வந்துட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, இது உண்மையா இல்லை வந்து எப்படின்னு தெரியல, நமக்கு வந்து கடன் வந்து நிறையா இருந்துச்சுன்னா நமக்கு வேறு மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து இந்த கடன் மூலமாக போய்டும்ன்றாங்களே சார். அது உண்டு தாங்க. அது நாங்களே என்ன சொல்லுவோம், உங்களுக்கு வந்து இந்த நேரம் சரியில்லையா, இந்த நேரத்தில் வந்து ஒரு பூமியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுலேருந்து ஒரு கடன் வாங்குங்கன்னு சொல்லுவோம். ஓ, அது கரெக்டு தான், இல்லைன்னா சொல்ல வரல. அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பரிகாரம் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ வாழ்றதுக்கு வந்து இப்போ நீங்கள் அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஆசையினால நிறைய பேர் கடனில் சிக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதை தாண்டி ஆசை மட்டுமே கிடையாது, தவறான யோசனையும் சொல்லலாம். அதுதான் அவங்க அந்த நேரத்தில் வந்து சரியாக யோசிக்காம முடிவு எடுக்கிறது, அவசரப்பட்டு பிளான் கரெக்ட். ஏதாவது ஒரு விஷயம் அதுதான் நான் முன்னாடியே ஒரு பதிவில் சொன்னேன், எது செய்ய நினைச்சாலும் ஒரு முறைக்கு 10 முறை யோசிங்க. இல்லை ஒரு நாளே முடிவெடுக்க வேண்டாம், ஒரு வாரம் கூட முடிவெடுத்துங்கன்னு சொல்கிறேன். உங்களால் முடிவெடுக்க முடியாத பட்சத்தில் உங்களுக்கு உண்மையான இருக்கக்கூடியவங்கள்ட்ட போய் முடிவை கேட்டுங்கன்ற. சரின்னு ஒரே ஒரு கேள்வி, அதாவது வந்துட்டு இப்போ வந்து நியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கரெக்டாக பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துவாங்க, அவங்க வந்து தேவையில்லாத விஷயத்துலலாம் வந்து போய் சிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குமே வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை இது பண்ணுறதுக்கு கடன்கள் நிறையா இருக்கும். நிறைய பேரோட டைலாக்னே சொல்லலாம், எவ்வளோ சம்பாரிச்சாலும் அந்த காசு நிற்க மாட்டேங்குது, எல்லாம் போயிட்டே இருக்குன்றாங்க. இதுக்கு இது என்ன சார் காரணம்? இது வந்து கிரகமும் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதாவது 10 ஒரு ஜாதகத்தில் வந்து 10ஆம் அதிபதி அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம். 10 கிரகம் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாலோ இல்லை 6 கிரகத்துடைய சாரம் வாங்கியிருந்தாலோ, 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருன்னு சொல்கிறோம். அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் வாழ்நாள் முழுவதும் அவங்க கடன் அடைச்சிக்கிட்டே இருக்கணும், சம்பாதிக்கிற காசு கடன் அடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. இதுதாங்க, இது எல்லாமே வந்து நம்ம வந்து காமனாக பேசக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுடைய தனிப்பட்ட அவங்களுடைய ரேகை எடுத்து அவங்களுக்கான ஓலை எடுக்கும் பொழுது எதனால் அவங்களுக்கு இந்த பிறவியில் இப்படி ஒரு சூழ்நிலையை கடவுள் அமைச்சு கொடுத்துருக்கிறார், ஏன் இந்த கிரகங்கள் இவருக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நாங்கள் அதை நாங்கள் ஆய்வு பண்ணுவோம். அப்போ அவங்க கர்மா என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அதுக்குரிய ஸ்தானத்தை நாங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்ருவோம். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் வந்து நல்லது தான் நடக்கும். ஸோ இந்த பரிகாரத்தை, அதாவது பரிகாரம் ப்ளஸ் வந்து நாடி சொல்லக்கூடிய பலன் என்னென்னா, எதுலையுமே தீர்வில்லை அப்படிங்கிறது இல்லை. சொல்கிறோம் இந்த வயசில் இப்போ இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உயிர் சேதம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மகரிஷி சொல்லியிருக்கிறார், உயிர் சேதம் இருக்குங்கிறத சொன்ன மகரிஷி அந்த உயிரை எப்படி காப்பாற்றலாங்கிறதுக்கான தீர்வும் கொடுத்துட்றாருல்ல. அது வரலன்னா தான் இவ்வளோ பிரச்சனை. சொல்யூஷன் இல்லைன்னு வந்தாதான் நம்ம வந்து கவலைப்படணும். எல்லாத்துலேயும் தீர்வு கொடுக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? கரெக்டான முறையில் அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வழிமுறையை அமைச்சிங்க. ஏன் சார், அப்போ நாடி பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம். அப்போது வந்து நாடி, ஏன்னா இப்போ நாடி பார்க்குறோம் அப்படின்னு வைங்களேன், நாடியில் வந்து நம்ம வந்து கடனில் சிக்க போகிறோம் இல்லை சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிங்கன்னா தப்பிச்சிக்கலான்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு தீர்வு இருக்குமா சார்? 200% இருக்குது மேடம். சூப்பர். இதில்
இப்போ எனக்கு அவர் ரொம்ப நெருங்கிய நண்பராயிட்டார். அவருடைய கதை மட்டும் தான் சொல்லணும் இல்லை, அதேமாரி அவரை போல் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. கடன் கொடுத்து அந்த கடன் அவங்களுக்கு திரும்பி வராத இவங்க பெரிய அளவில் கடன்காரன் ஆகி பல பிரச்சனையை இவர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் இவர் நம்மள்ட்ட நாடி பார்க்க வராங்க. எங்கெல்லாம் இவர் பணம் முடங்கி இருக்குதோ அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பரிகாரம் பண்ண போனோம். ஆனால் அது நடக்கலைங்க. அதை விட தாண்டி அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது. ஓ, அது அவர் வாழ்க்கையில் நினச்சி பார்க்காத ஒன்று. அதெல்லாம் பலன் தானே. இன்றைக்கி நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸு, பெரிய அளவில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ஸு, குரோஸில் அது டர்ன் ஓவர் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு முடிஞ்சு போச்சே. பகவான் என்ன பண்ணுறார், இது உன் கர்மா, உன் பணம் அங்கே லாக் ஆகிடுச்சு. ஆனால் உனக்கு தேவை பணம் வந்தால் உன் பிரச்சனை சால்வ் ஆகும். நான் உனக்கு ஒரு விஷயத்தை நான் அமைச்சு கொடுக்குறேன், நீ பண்ணின பரிகாரம் உனக்கு இதனுடைய பலன் இதுதான் சொல்லி அப்படி வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து மாற்றி அமைச்சு கொடுத்த விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. இவ்வளோ கேட்டுட்டோம் சார் மக்களோட மைண்ட் வாய்ஸ். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல் லோன் இருக்கும் சார். பாவம் கடன் போய் அடமானம் வச்சு அது மூட்ட முடியாமல் முழுகி போயிடும். அதெல்லாம் எதனால சார்? அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? கட்டாயம் அதுக்கும் வழி இருக்குங்க. வழி இல்லாத அதாவது தீர்வில்லாத ஜோதிடம் நாடு ஜோதிடம் இல்லை. தீர்வு இருக்கக்கூடிய ஜோதிடம் தான் நாடு ஜோதிடம். ஏன்னா மகரிஷிங்க, நம்மலாம் சாதாரண மனுஷாளுங்க இந்த பிரபஞ்சத்தில். மகரிஷிகள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஞானம் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்க சொல்கிற வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்பொழுது அப்போ பொன் பொருள் ஆபரணம் இதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதேமாரி வெள்ளி அப்படிங்கிறதுக்கு சுக்கிரன் அதிபதியாக இருக்கும்பொழுது, அதேமாரி தங்கத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா குரு. அப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் இவங்களுடைய கர்மவினை இவங்களுக்கு பொன்னால் இவங்க நிறைய பொருளை சேர்க்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதை சரியான முறையில் அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி விடுக்கும்போது அவங்க வீட்டில் கோல்டு லோனும் இருக்காது, கோல்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, அவங்க வாழ்கிற வீடு இருக்கு இல்லையா, இதில் இன்னும் ஒரு முக்கியமான இந்த ஒரு பதிவு, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வீடு கோவில். அதில் படுக்கை அறை ரொம்ப முக்கியம். வாஸ்துன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எந்த ஒரு கோயிலுமே பாருங்க, அந்த கோயிலும் வாஸ்துபடி தான் அமைஞ்சிருக்கும். ஆமாம். தென்முக கடவுள் தெற்க பார்த்து தான் தட்சிணாமூர்த்தி வச்சுருப்பாங்க, வடக்க பார்த்து தான் துர்க்கையை வச்சுருப்பாங்க. எந்த கோயிலாக இருக்கட்டும், அதை மாற்றி அமைச்சதா எந்த கோயிலுமே இருக்காது. அதேமாரி நீர் இருக்க வேண்டிய இடத்துல கிணற வச்சுருப்பாங்க கோயிலில், அக்னி இருக்க வேண்டிய இடத்துல யாகசாலை வச்சுருப்பாங்க, கழிவுகள் வெளியில் போக வேண்டிய இடத்துல அங்கே அதாவது பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்கும். இது கோயில்களுக்கும் உண்டு, வீடுகளுக்கும் உண்டு. அப்போ நம்ம வீட்டில் செல்வம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த வீட்டினுடைய தலைமை எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும், அந்த வீட்டினுடைய தலைவி எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும், அந்த வீடுகளை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். பழமை வீட்டில் சேரக்கூடாதுங்க. என்னங்க சார் பழமை? நிறைய வீடுகளில் எல்லா திருமதிகள்னால் எல்லா வீட்டினுடைய தலைவிகள், அவங்களுக்கு இன்னொரு பெயர் அந்த வீட்டினுடைய குலதெய்வதை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அது தேவையில்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அதை ஏன் மூட்டை கட்டி நம்ம வீட்டில் வச்சுருக்கணும்? எத்தனை வீட்டில் இல்லைன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதே போல் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த பழைய இரும்பு, பழைய டப்பா லாஃப்ட்ல இருக்கும். ஏன் அது பழமை? அது வீட்டுக்கு ஆகாது. பொருள் தேவையில்லை. அது என்னங்க உங்களுக்கு 2 ரூபா 5 ரூபா கொடுப்பான அந்த காயலாங்கடையில், அதை ஏன் மூட்டை கட்டி சேர்த்து வைக்கிறீங்க வீட்டில்? முதல்ல அதெல்லாம் வீட்டை விட்டு ரிமூவ் பண்ணுங்கள். வீட்டில் பழமை இருக்கக்கூடாது. அதேமாரி முன்னாடி சொன்ன பாருங்க, பூஜை ரூமு என்றைக்குமே ஒரு சுத்தமாக இருக்கணும், வெள்ளி நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கணும், அந்த இடத்துல ஜோதி வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது ஒரு பாயிண்ட். வெள்ளிக்கிழமை சாயரட்ச வேலையில்
வீட்டில் வந்து எல்லாருக்கும் மந்திரம் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. அகஸ்திய பெருமான் ஒரு வார்த்தை சொல்கிறார், மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாங்கிறார். அப்போ மந்திரம் செஞ்சு தான் தெய்வத்தை உள்ளே கூப்பிடணுங்கிறது கிடையாது. உனக்கு மந்திரம் தெரியலங்கிறது அந்த தெய்வத்துக்கு நல்லாவே தெரியும். மனசை தூய்மையாக வச்சுருந்து ஒரு மனதோடு சாயந்தர நேரத்தில் அந்த விளக்கு வைக்க வேண்டிய நேரத்தில் விளக்கை ஏற்றி வச்சு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த பொருள்களெல்லாம் அந்த பூஜை அறையில் வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது தங்கங்கள் இல்லை வெள்ளி பொருள்கள் இதெல்லாம் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வச்சு வணங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பணம்னு சொல்லுவாங்க. இந்த கட்டுப்பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா நோட்டு வாங்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. 10 ரூபா நோட்டு கூட கிடைக்கும், 1000 ரூபா தான். அதுமாரி அந்த கட்டுப்பணம் புது பணத்தை வாங்குங்க. 10 ரூபா கட்டு, 20 ரூபா கட்டு, இல்லை 50 ரூபா கட்டு, அதுமாரி புது பணத்தை வாங்கி அந்த பணத்தை வந்து வீட்டு பூஜை அறையில் வச்சு வணங்குங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வசியம், அட்ராக்ஷன். அந்த வீட்டில் வந்து சுபிட்சங்கள் வரத்துக்கு, செல்வங்கள் வரத்துக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப மூல காரணமாக இருக்குது. அதேமாரி ஏலக்காய், பச்சை கற்பூரம், லவங்கம் இதெல்லாம் வந்து ஜாதி பத்திரி, ஜாதிக்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணவசியத்துக்கு உள்ளது. குபேர மூலையில் ஒரு ஒரு புது கண்ணாடி கிளாஸ் வாங்குங்க, இல்லைன்னா சின்னோண்டு ஒரு பவுல் வாங்குங்க. அதில் வந்து ஏலக்காய், புடி பச்சை கற்பூரம் இதெல்லாம் ஒரு அந்த பவுலில் போட்டு அந்த மூலையில் கொண்டு வச்சுருங்க. அந்த இடத்துல பணம் வரும். இதெல்லாம் பணம் வரும்னா உடனே வராது. இதெல்லாம் வச்சோம்னா நெகட்டிவ், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சக்தி வந்து வெளியில் போய் அந்த இடத்துல வந்து நல்லது நடக்கிறதுக்கான அந்த ஒரு ஈர்ப்பை வந்து அது வந்து கொடுக்கும். இதெல்லாம் வந்து ஆதாரபூர்வமான உண்மைங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. வாதம் அதாவது வந்து வீம்புக்கா எதுவும் தயவுசெய்து பேசாதீங்க. வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து எதுவுமே டெஸ்ட் எடுக்காதீங்க. நல்லதை நினைப்போம், நல்லதே செய்வோம், அதுக்கான பலன் கட்டாயம் உண்டு. நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். அதே போல் வீடுகளில் இப்போ வந்து தீபாவளி வருது. இது முக்கியமான ஒரு பதிவு. நான் சொல்ல வேண்டிய இந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. தீபாவளி வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது. என்றைக்குமே நம்ம மாமிசம் அன்றைக்கி தான் புதுசாக சாப்பிட போகிறோமா? அது என்ன இந்த தீபாவளி, பொங்கல் இதுமாரி விசேஷ நாட்களில் வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் மாமிசத்துக்கு? யோசிச்சிருக்கீங்களா? அன்னைக்கு தான் போயிட்டு என்னமோ கியூவில் நின்றுட்டு போய் கறி வாங்குவாங்க. அது ஒரு பெரிய சாதனையா? அன்னைக்கு தான் இருக்கிற கறி எல்லாம் இவ்வளோது அவ்வளோதுன்னு போட்டு கடன் வாங்கியாவது வாங்கிட்டு வருவாங்க. தீப ஒளி அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. இதை வந்து யார் வந்து நல்லபடியாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மார்வாடிஸ், நார்த் இந்தியன் பீப்புள்ஸ். அது நம்ம இதை சொல்லாமன்னு தெரியல. வடக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த தீப ஒளி நாள் அப்படிங்கிறது, அந்த தீபாவளி நாளாக இருக்கட்டும், இதேமாரி வந்து விசேஷ காலங்களில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பூஜை அறையில் கட்டு பணம் வச்சு அன்றைக்கி தான் அவங்க புது கணக்கே போட்டு தொடங்குறாங்க. கட்டு பணம் வச்சு வணங்குவாங்க. எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் புது நோட்டு கொடுப்பாங்க, இனிப்பு கொடுப்பாங்க. அவங்க வீடுகளில் வந்து அன்றைக்கி வந்து தீபத்தால் வீட்டை வந்து அலங்கரிப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அதுக்கு நேர் எதிர்மறையாக இட்லி கறி குழம்பு. அப்போ அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, அவங்க நகையை வச்சு பூஜை பண்ணுவாங்க. நம்ம யாராவது பண்ணுறோமா? காசு வேணும், பணம் வேணும், நல்லது நடக்கணும், ஆனால் நான் செய்கிறத செய்ய மாட்டேன். ஆனால் அது அடுத்த தீபாவளி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுங்கிறதுலாம் வேண்டாம். இதை வந்து எவரி ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம், சுக்கிரனுக்குரிய வாரம், வெள்ளிக்கிழமை தவறாமல் அந்த வெள்ளி விளக்கை சுத்தப்படுத்தி வெள்ளி விளக்கில் விளக்கேற்றி இதுமாரி வச்சு வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக அவங்க வீட்டில் வந்து மகாலட்சுமி செழிக்கும், புன்பொருள் அவங்க வீட்டில் தங்கும், காசு பணங்கள் அந்த வீட்டில் வந்து நிலைக்கும். எல்லாத்துக்கும் மேலே மகிழ்ச்சி நல்லாயிருக்கும். ரொம்ப அருமை சார். நிறைய விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட பொன்னான நேரத்தில் எங்களோட ஓஎஸ் பக்தி நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள், சீக்ரெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.